இசக்கி கார்வண்டன் தயாரித்து நடிக்கும் படம் ஆட்டி. அபி நட்சத்திரா முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். மேதகு படத்தை இயக்கிய கிட்டு இப்படத்தை இயக்கியிருக்கிறார். இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் இன்று நடந்தது. இவ்விழாவில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு நீண்ட உரையாற்றினார். அவர் பேசிய முழு உரையையும் இப்போது காணலாம். என்னுடைய பேரன்புக்கினிய தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து வழங்குகிற என் அன்பு இளவல் இயக்குனர் கிட்டு அவர்கள் இயக்கி வரவிருக்கிற ஆட்டி திரைப்படத்தினுடைய முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள், என்னுடைய அன்பிற்கினிய கசாலி அவர்கள், என் ஆர்வயிர் தம்பி உறவில் மட்டுமில்லாது உணர்வோடும் என்னோடு இணைந்து களத்திலே நிற்கிற இயக்குனர் நடிகர் திருமுருகன் அவர்கள், இந்த கலைஞர்களை நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிற, பாராட்ட வந்திருக்கிற என் அன்பு தம்பி கேலி சித்திரத்தின் மூலம் சமூகத்தை சிந்திக்க தூண்டிய சிற்பி, கட்டுரையாளன், பேச்சாளன், கருத்தாளன் பாலா அவர்கள், இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற மதிப்புமிக்க கலைஞர் பெருமக்கள், ஒளிப்பதிவாளர் என் அன்பு தம்பி சிபி, படத்தொகுப்பாளர் தம்பி இளங்கோவன், இசை வழங்கி இருக்கிற இளவல் தீசன், கலை இயக்குனர் தம்பி முஜிபூர் அவர்கள், சண்டை இயக்குனர் தம்பி சுரேஷ் அவர்கள், ஆடை நிபுணர் பூங்குயில் கிட்டு அவர்கள், திரையிலே தோன்றி கதாபாத்திரங்களை கண்முன்னே நிறுத்துகிற கலைஞர்களாக இருக்கிற அன்பு தம்பி ஆனந்தன், எதிர்நாயகனாக நடித்திருக்கிற அறிமுக நாயகர் தம்பி பிரவீன் பழனிசாமி, நகைச்சுவை நடிகர் என் தம்பி காதல் சுகுமார், என் அன்பு மாமன் சவுந்தர் அவர்கள், கதாநாயகியாக இருக்கிற அன்பிற்கினிய அபி நட்சத்திரா அவர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காணொலி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும், குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள் அன்புக்கினிய அண்ணன் நெல்லை சுந்தரராஜன் அவர்கள், பெருதுளசி பழனிவேலங்கையா அவர்கள், தம்பி மீனாட்சி போன்ற மதிப்புமிக்க பெருமக்கள், எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிற எனது அன்பு சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் இப்படி பார்க்கிறோமானால், அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மகன், பெரிய உணர்வு கொண்ட, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன். அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி. அதனால் அவனிடத்திலே எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு.
இங்கே என் அன்பிற்கினிய தம்பி துரைமுருகன் அவர்கள் சொன்னது போல, துரையும் கிட்டும் சேர்ந்துதான் அந்த நையப்படை அந்த வலைவெளியை தொடங்கினார்கள். ரொம்ப நன்றாக செய்தார்கள். கிட்டுவிட்ட இயற்கையிலேயே அவன்கிட்ட ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கு உண்டு. அது எதையுமே சுருக்கமா அதை சொல்லி புரிய வச்சிருவான். அதுல நகைச்சுவை உணர்வோடு கேலியும் கிண்டலுமா கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கெட்டிக்காரன். அவன் எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில் இல்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும், ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது இழப்பு தான். அதுல அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான். அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் நம்ம நிறைவை தந்தது. அந்த படத்தினுடைய 2 நிகழ்விலையும் நான் பங்கேற்று பேசினேன். அந்த படத்தை தம்பி துரை சொன்ன மாதிரி 150 கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை, 1.5 கோடியில் ஆகச்சிறந்த படத்தை எடுப்பான். அப்படி ஒரு படைப்பாளி. சல்லியர்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா எடுத்துப்பான், நேர்த்தியா எடுத்துப்பாப்ல. எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால், இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமானது, அது சரியா செய்யணும், இல்லைன்னா சிக்கலாயிடும். எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு. அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவன்ல திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது. இங்கே இருந்த கட்சிகள், குறிப்பா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை, குப்பை, சினிமாக்கார பெயர் இப்படிதான் பேசி பேசி அதை சாக்கடை சாக்கடை என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள். அதுல உருண்டு பிறண்ட நாயும் பண்ணியெல்லாம் நாட்டாண்டுட்டு போயிடுச்சு. இதான் நடந்தது பெரிய விபத்து. அது திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் எனக்கு இப்படி என்கிட்ட சொல்றாரு பாருங்க, திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க, அறிவியலின் அழகான குழந்தை. திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம். எப்படி வைக்கிறார் பாருங்க. இப்படி பேசல அவர் மெதுவாக சொல்றாரு, நான் அதை எடுத்து சொல்றேன். அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது. அது காரணம் வந்து சின்லஸ் லிஸ்ட், பிரேவ் ஹார்ட், பென்ஹர் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை போராட்டம் ஏன் இப்படி படமா வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது. ஒரு கெடுவாய்ப்பா தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனா இல்லாம தன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில், போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தலைவனா இருந்துட்டான். அவன் மற்ற இவர்களை மேல 50 ஆண்டு 60 ஆண்டு 10 ஆண்டு 20 ஆண்டு ஆழ்ந்த உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டுக்கு அவனுடைய கனவு வந்து பல்லாயிரம் ஆண்டுகளா தம் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மறவர்களின் கனவு. அதனால அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதுக்காக பெருமுயற்சி எடுத்தார். தன்னுடைய போராட்டத்தை எப்படியாவது எடுத்து கொண்டு போறோம்னு எடுத்தார், சின்ன சின்னதா. அதுக்குள்ள எங்களுக்கு காலம் சரியா வரல, அது கெடுவாய்ப்பா அமையல, முடிஞ்சிருச்சு. அதனால இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்கம் இருக்கும். அது சரியா செய்யணும், இல்லைன்னா தப்பா போயிடும். வரலாற்றை தவறா பதியக்கூடாது, உங்களுக்கு தெரியும். அதுல என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்றில் பெருங்கடல், அது ஒரு துளியை மிக சரியா பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு. அதுபோல இந்த ஆட்டி படத்தையும் அவன் சிறப்பா செஞ்சிருப்பாங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கே அந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம், அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. கிட்டு பேசும்போது வருத்தத்துல சொன்னா நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அது ஒத்துக்கணும். இதில் நம்மளா பெருமையா பேசிக்கிறது இருக்குல்ல. எப்படின்னா, வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது. நம்ம செய்யல இருந்தாலும் விழுந்துட்டா மீசையில மண்ணோட்டில பெருமை பேசுற மாதிரிதான். அடி எப்படி இப்படி அடிச்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கினேன் பத்தியில, அது மாதிரி பேசிக்கிறதா. அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றுல என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு
நம்ம பாட்டன் வந்து அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று 3வது பெரிய பேரரசை நிறுவினார். இது ஒரு ஆனா அது வந்து அது ஆண்டாங்கிறது ஒரே ஒரு சான்று தான் இருக்கு. பெருவுடையார் கோயில் தான் இருக்கு, தஞ்சை பெரிய கோயில் மாதிரி. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டன் கரிகால் பெருவள சோழன் ஆண்டு காண்டா நம்மளை, அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான். இல்லைன்னா எங்கள் கதையை முடிச்சிருப்பான். அதை வச்சுட்டு நாங்க எதை சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை, தமிழர்களுக்கு வரலாறு இல்லை. அப்ப இலக்கிய சான்று தான் இருக்கு, ஒரு இலக்கிய சான்று தான் இருக்கு. அதுல இப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான், அதுல எங்க பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் சிலம்பி உடைச்சு இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்கு, அந்த வரலாறு. அப்ப அதுல இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்யறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன இங்க சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்யலாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆயிடுச்சு. இலக்கியம் பொய் பேசும், சுவைபட சொல்லு. இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல், தான் உங்களுக்கு அது சுவைபட சொல்லுதல், அது பொய் பேசும். இப்ப உருகி சுகம்பெறா மார்பை திருகி எரிந்தால் தீயிட்டால்னு சொல்லும் போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நான் எங்க வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும் போது, அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டேன். அப்படி இல்லடா, தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுவைபட அப்படி. அப்ப இலக்கியம் பொய் பேசும், இதிகாசங்கள் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், காவியம்லாம் பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேசாது, பொய் பேசாது. அதனாலதான் நாங்கள் வந்து முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரை. இப்ப உதாரணமா இப்ப கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா, சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டுல இறந்து சேர நாட்டுல தெய்வமாகிறார். எழுதின எங்க பாட்டன் இளங்கோவடிகள் 3 மன்னர்களை இணைத்து, 3 நிலப்பரப்பை மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை செய்கிறார். அது காப்பியம், அது கற்பனை. ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள் இருக்கிறார் எங்கள் குலத்தில், எங்க முன்னோர், அது எங்க பாட்டி வேலு நாச்சியார். அது காவியம், இது வரலாறு. ஆட்டினா அங்கதான் பாருங்க, ஆட்டி படைக்கானையா அப்படிங்கிற மாதிரி ஆட்டி படைத்தான் ஒரு பெண்மகள். தமிழர்கள் பொதுவா மானுடனே தாய் வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான். முதல் திணையிலே நம்ம முதல் நிலத்திலே தாய் வழியில், 2வது நிலமும் தாய் வழி, 3வது மருது நிலத்தில் வந்து என்று வேளாண்குடிகளாக மாறுகிறோமோ, அவன் காட்டை பார்க்க போகும்போது வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது வரும்போது தந்தை வழி சமூகம் ஆயிடுது. அங்கதான் முதல் எழுத்து. எங்க ஐயாமே சொல்றாருல, பேரை போடும்போது அவரு எசக்கிய சேர்த்துக்கிட்டாரு அப்படி. அப்ப தந்தை வழி சமூகமா வரும்போதுதான் அது வரைக்கும் பெண்ணு தான், தாய் வழி சமூகம் தான். நம்ம அதை மாற்ற முடியல. இன்று வரைக்கும் நாடு தாய் நாடு தான், மொழி தாய்மொழி தான். என் தம்பி கார்வனன் சொன்னது மாதிரி தமிழ் குடிகளுக்கு 90 விழுக்காட்டுக்கு மேலே பெண் தெய்வங்கள் தான். எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாகாரி பெண்ணு தான். இங்கே இருப்பீர்கள் எங்கள் இன வரலாறு. இந்த திராவிடர்கள், அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறை தொடங்குகிறார்கள். திராவிட வரலாறு, திராவிட. இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு வந்து ஐயா பெரியார், அண்ணா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இதுதான் பெஸ்ட் தான். என்னுடைய வரலாறு வந்து அதுக்கு எவன் கண்டுபிடிச்சான்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன். ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன். அங்கிருந்து நகர்ந்து வரத் தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் எழுத்த வடிவம் இன்றும் தமிழிலே காண கிடக்குங்கிறான் ஒருத்தன். அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இனம் முன்னோன் என்னுடைய மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினானோ அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய இன அரசியல் வரலாறு. முதலா கப்பல் ஓட்டினவன் கடலுக்குள்ள என் பாட்டு அரசேந்திர 60,000 யானைகளை கொண்ட படை வச்சிருந்திருக்கிறான். 60,000 யானைக்கு சோறு போட்டிருக்கிறான், தீனி போட்டிருக்கான், அதுக்கு பாகன் வச்சிருந்திருக்கான், வீரன் வச்சிருந்திருக்கான். அந்த யானைகளை கப்பல்ல ஏத்தி கொண்டு படையை நடத்திருக்கான். எங்கேயும் போர் போடல. 60,000 யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேல நிறுத்தி ஆயுதத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரன் குதிரையில நின்னவன்
காலை தூக்கி யானை பிளிரிச்சு அவ்வளவுதான் கும்பிட்டான். சாமி என்னை வெற்று நீ ஆண்டுகன்னு. உண்மையிலதான் 60,000 யானை. நீங்க அவ்வையாரெல்லாம் 1000 யானை நின்னதுக்கே பயந்துட்டான். தேட்டர் விட்டு ஓடிட்டான், திரையரங்கு விட்டு ஓடிட்டான். ஏன் அப்பா உங்களுக்கு தெரியுது. அப்படி வாழ்ந்து அவ்வளவு பெரியது. அது பெருமையாக பேசல. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திட முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் 1800 2000 ஆண்டுல தொற்றுக்கான் ஒருத்தன் கரிகால சோழன். ஒரு பயம் ஒண்ணும் அதெல்லாம் பேசல, எவனும் பேசல, யாரும் பேசுறது இல்லை, எவனும் பேசுறது இல்லை. ஒரு கைம்பெண் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அழுகுனேன். இதுதான் இருந்த நிலைமை. புருஷன் செத்து போயிட்டான். என் பாட்டை முத்து விடுங்கண்ணா. செத்து போனான் கோயில் வாசல, செத்து போனமா கிடையாது. என் பாட்டை 2 பேரும் போகாதேங்கிற மருது பாண்டி 2 பேரும் தளபதி. போக வேணா, வெள்ளக்காரன் வருவான் சுத்துவான். அப்படி பயப்படுது ஒண்ணு கவலையே படாம மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகன், ஒரு கைம்பெண். இந்த சமூகம் சொல்ற மாதிரி ஒரு பெண்மகள். என் அன்பு சொந்தங்களை நீங்க கொஞ்சிருங்க. இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கா. இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க. எந்த ஒரு மகனும் வென்றதில்லை. போர்ல வெள்ளக்காரண்ட தோற்று தந்திருக்கான். என் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ இல்ல அழகுமுத்துக்கணும் எவனுமே தோற்றுதான் போயிருக்கான். ஒரே ஒரு பெண்மகள் தான், ஒரே ஒரு பெண்மகள் தான். போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவன் ஒரே ஒருத்தி, எங்க பாட்டி மானமரத்தி வேலை நாச்சியார் தான். உண்மையிலே ஆட்டினா அவதான். அத நம்ம பேசுறதுல வரலாற்றுல அவர் படிப்பினை இல்லை. கண்ட நாய் பேய்க்கெல்லாம் தெருவிலங்கும் சிலை இருக்கு. என் பாட்டிக்கு இந்த சிவங்க அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தெரிஞ்சு பொம்மை வச்சிருக்கான். இதெல்லாம் வந்து அப்ப எப்ப வருதுன்னா கோவம் வருது. வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய். உன் பாடத்திட்டத்திலே தென்னாட்டின் சான்சிராணின்னு தான் உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார. வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறான். மணிக்கர்ணைங்கிற பெண் 85 வருஷம் கழிச்சு பிறக்கிறார். இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சான்சி அந்த மன்னன் இறந்து போனதுனால அந்த நிலப்பரப்புக்கு அவர் தலைவியாகி அரசியானதுனால சான்சி ராணி. இளம் வயது திருமணம்னால பாய் லக்ஷ்மி பாய் சான்சி ராணி லக்ஷ்மி பாய்னு பேர் வருது. நீ என்ன வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கணும்? சான்சி ராணி எழுதும் போது வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதியிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? தென்னாட்டின் சான்சி ராணின்னு என் பாட்டி எழுதுற. அங்க நான் பேசாம மண்டையாட்டிட்டு இருந்தேன் பாரு, அங்க செத்துச்சு என் வரலாறு, அங்க போயிருச்சு என்னுடைய வரலாறு. நீ என் பாட்டை வாவு சிதம்பரனாரோட நீ என்ன வல்லபாய் பட்டேல் பெரியாரு. நீ என்ன பண்ணிட்ட நீ? ஆனா வல்லபாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது. என் பாட்டன் வாவுசி இல்லை. அதாங்க சிக்கு. கற்பனை கூட நீங்க செய்ய முடியாது. என் தாத்தன் வழக்கறிஞர், என் அப்பன் வழக்கறிஞர், நான் வழக்கறிஞர். ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு 50,000, அன்னைக்கு 50,000 என் பாட்டனுக்கு. ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் நேர் நின்னா அவ்வளவு செல்வந்தன். சொத்தம்பட்டை இழந்தான் மண்ணின் விடுதலை. இந்த மானம், தமிழ் மக்களின் மானம் கப்பலேற விடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழன். சுதேசி கப்பல். நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன், அவன் தமிழ் நேசன் அப்படின்னு அன்னைக்கே இதெல்லாம் நடத்தினான். அன்னைக்கே தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிகை நடத்தினான். அவன் வரலாறு எங்க இருக்கு? எனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இழுத்திருக்கான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. போய் கோவை சிறையில் இருக்கு. இன்னும் அந்த சிலை நினைவா இருக்கு அந்த செக்கு. ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்தவன் அவன் பேரன் நான். அதே கோவை சிறையில பக்கத்து அறையில செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை எழுதிருக்கான். அந்த அறை எழுதிருக்கான். வேணா நீ வேணா போயிட்டு அவனே போல விரைவில் அனுப்பி வைக்கிறேன். ஏதாவது இதுல பேச்சு வாடனா போட்டுருவோம். என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஏதாவது பார்க்கணும் சீமானேன்னா உடனே வரணும்ன்றோம். கட்டாயம் நேர் நிற்கணும். வழக்கு இருக்கு, இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு. வல்லபாய் பட்டேலை படித்தோம். நம்மளுடைய பாட்டன் வாவு சிதம்பரனாரை படிக்கல.
நீங்க எல்லாம் நான் கோவப்படுறேன்றீங்க. நான் கோவப்படுறதே பரவாயில்ல, என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சுட்டோம்ல. இங்க பாருங்க, தொலைக்காட்சியில என் உடன் பிறந்தார்கள் இருக்கிறீங்க. தந்தை பெரியார், கலைஞர் கலைஞர் அதான் பேசுறீங்க. நீங்க ஜெயலலிதா அம்மா சொல்லணும், இவர் அப்பா சொல்லணும், அவரை தந்தை சொல்லணும், இவரை கலைஞர் சொல்லணும். ஆனா எங்களை மட்டும் வாவுசி மாப்போசி என்னடா சீசின்னு வச்சுக்கிற நீங்க? எப்படி இருக்கு? எந்த மான தமிழன் இதை ஏற்பான்? வாவுசி மாப்போசி, என் சிலம்பு செல்வர் மாப்போசி, செக்கிழுத்த செம்மல் வாவுசி சொல்ல முடியாத ஒண்ணல்ல. தமிழ் தென்றல் திருவிக்கா, தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள், முத்தமிழ் காவலன் கியாபே விஸ்வநாதர் பேச முடியாத ஒண்ணல்ல. பேச முடியுமா? முடியாது. திரைப்படத்தில் நடிச்சவன தலைவர் என்ன சொல்றாருன்ற, தலைவர் என்ன சொல்ற, எங்க தலைவர் என்ன சொல்ற, திருப்பிரபாகரன்ற. டேய், கழுத்தை திரி விடலான்னு பார்த்துக்க. நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? பேசுறத பாரு, நீ பேசுறத பாரு. பேசு, நாளைக்கு கூட பேசுவாங்க. பேசு, எப்படி பேசுவாங்க? தமிழர் தந்தை சீபாயத்தினார் சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? சிந்தனை சிப்பி சிங்கார வேளர் அப்படி சொல்லியிருக்க நீ எங்கேயாவது? சொல்லியிருக்க? ஆனா இதை மட்டும் பாரு, இதை மட்டும் தமிழன் விழித்துக் கொள்ளணும்னு வச்சுக்கிறங்க. பெரியார் தந்தையாய், ஐயா ஸ்டாலின் அப்பாவாய், ஜெயலலிதா அம்மாவாய், நம்ம எல்லாம் எவன் என்னன்னு தெரியாம போயிருக்கு. பெத்தப்ப அம்மாவை மறந்துட்டு நீ தான் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு திருவீங்க. இப்படிதான் உன் வரலாற்றை இழந்த நீ, இப்படிதான் இழந்த. நான் தான் படிக்க வச்சேங்கிறத நீ எப்படி நம்பின? எப்படி நம்பின? உன் இனத்தில் எத்தனை பெண்பார் புலவர்கள்? 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள். நச்சினார், கிணியர், அவ்வை, எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெண் பெருமகள் அவ்வை. பெண்களை காப்பிய நாயகராக வச்சு பாடியவன் தமிழன். சிலப்பதிகாரம், மணிமேகலை, எத்தனை காப்பியங்கள். குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன். எப்படி எங்க நீ? நான் தான் பெண்ணடிமை நீக்கணும். எங்க நீக்கணும்? நீ படிக்க வச்ச சரி எதை? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவகை சிந்தாமணியை, வளையாவதியை, குண்டலகேசியை, ஐங்குறுநூறுவை, 1810, அகநானூறுவை, புறநானூறுவை, கலித்தொகையை, கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச, கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச, இதையெல்லாம் எழுதுன எவன்டா படிக்க வச்சது? பதில் வச்சிருக்கியா? பெரியார் தான் படிக்க வச்சார். வச்சுக்க. பக்கத்துல இருந்த அறிஞர் அண்ணாவா WMA 2 முதுகலை படித்தாரு. அண்ணாதுரை ஐயா, அதுக்கப்புறம் ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன், இவர்கள் 3 பேரையும் படிக்க வச்சது யாரு? அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்களப்பா. ஏன் இதெல்லாம் நீ கேள்வி எழுப்பல? வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறாங்க கோசிமி. எங்க இருக்குது உன்னுடைய? எங்க நீ பெண்ணை அடிமைப்படுத்தின? தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான், எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான். ஒரு செய்தி சொல்றா பாப்பா. என் மாண்புடா, என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா. இல்லைன்னா யாரும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லியிருக்குடா? பிறப்பு ஒற்றும் எல்லா மனிதருக்கும் கூட பாடல, எல்லா உயிருக்கும். உலகத்துல எந்த மொழி சொன்னது? என் தமிழ் தான் சொன்னது. என் தமிழ் தான் பாடியது. புதியது ஒரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். என் தமிழ் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். எங்கள் தமிழ் தான். இது எனக்கெல்லாம் கற்பிச்சேங்கிற. பாரதி பிறந்து இறந்து 1921 நம்ம பாட்டன் பாரதி இறந்து போறான். 36 தான் ஐயா ராமசாமி பெரியார் பேசவே ஆரம்பிக்கிறார். அவன் பாடாத பெண்ணியமாடா, அவன் பாடாத கல்வியை வலியுறுத்தியாடா? எப்படி? தமிழை சனியன் என்கிறார், அவன் இனிது என்கிறார். வான் அளந்த அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ்ங்கிறான். வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ் வளர்மொழி வாழியவேங்கிறான். நீ காட்டு மிராண்டிங்க. சிங்களம் புட்ககம் சாவகம் யாவும் சென்றேறி பல தீவனுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன்கொடி நின்று சால்புற கண்டவர்தாய் நாடுங்கிறான். எப்படி? நீ காட்டு மிராண்டிங்கிற. அவன் என்ன சொல்றான் பாருங்க, முட்டாள்கிற
உலகம் புறாவென்று தன் கொடியை நாட்டியவன்டா, பரம்பரைடா வேண்டாம். எப்படி இருக்கு? வெறியில தான் ஒருத்தன் வந்தான், டே தாய பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். இதுல எங்கிட்டு இருக்காரு பெரியார் சிறியார்? எங்களுக்கு எவனா இருந்தாலும் சரிதான். என் மொழியை இழிவு செய்தவன் எவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிரிதான். தமிழ் சனியன் ஒளி, முதல்ல அந்த சனியனை ஒளிடா. இதான்டா கோட்பாடு. இல்ல பெரிய தத்துவம் அதெல்லாம் தூக்கிட்டு வர்றது இல்லை. எங்க கோட்பாடு பாரு, இப்படி எவனா இல்லையா? என் இறைடா, என் இறை சிவன் தன் உடலில் சரி பாதியை கொடுத்து நிற்கிறான். அது ஆணுக்கு பெண் சமம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, ஆணும் பெண்ணும் சமம். அதான் எங்க கோட்பாடு, எங்கள் நிலைப்பாடு. ஆணுக்கு பெண் என்ற கோட்பாட்டை ஏற்கல, ஆணும் பெண்ணும் சமம். அதை நிறுவி காட்டியவன் எங்கள் உயிர் தலைவன். ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு அரசியல் செய்ய காவல்துறையிலே, வான்படையிலே, கடற்புடி படையிலே, கரும்புடி படையிலே எல்லாவற்றிலும் சமபங்கை கொடுத்தவன் என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். அதைத்தான் அவன் பிள்ளைகள் இன்று 234 இடம் என்றால் 117 ஆண்கள் 117 பெண்களை கொடுக்க காரணம் அதுதான். இதில் பெருமை ஒன்றுமில்லை, பிறவி கடமை செய்கிறோம், அவ்வளவுதான். பெண்ணை போற்றாத எந்த இனமடா உயர்வடைஞ்சிருக்கு. பெண்ணு தனியா வந்து ஒப்பந்தம் பண்ணி செய்யற பொம்மை அது. என்னை பெற்றவளடா, என் உடன் பிறந்தவளடா. அதன் போற்றாத சமூகம் எப்படி மேன்மை அடையும்? எப்படி உயர்வடையும்? எப்படி உயர்வடையும்? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும் பேங்கிறான் புரட்சிப்பாவல. அதான் இங்க இருக்கிறது. பெண்ணால முடியாதுன்னு என்ன இருக்குது? அப்ப எப்படி எங்க பாட்டியால முடிஞ்சது, வேலுநாச்சியாரால முடிஞ்சது? நடந்தது நிகழ்காலத்துல. பெண்புலி எங்க தலைவர் வந்து ஒரு இதா கொடுக்கிறாரு, ஒரு இலக்கை, இதை போய் செய்யுங்கன்னு. பல முறை ஆண் போராளிகள் நம்ம பிள்ளைங்க போய் போறாங்க, தோற்று வராங்க. போன எல்லாருமே ஆண் புலிகள் தான். ஏன் இதுல பெண் புலிகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கல? ஏன் அவங்க போகலன்னு தலைவர் கேட்கும்போது, நம்மளாலே முடியல, நம்ம பசங்களாலே முடியல, பெண்கள் எப்படி அண்ணான்னு கேட்கும்போது, இல்ல ஒரு தடவை கொடுத்து பாருங்களேன் வாய்ப்பு. சரியாக போய் அந்த இலக்கை வென்று முடித்து வந்தார். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அங்கே இருக்கண்ணி நம்முடைய அக்கால் முதல் பெண் கரும்புலி. உங்களுக்கு தெரியும் அல்ல? உங்களால் கற்பனை செய்ய முடியுதா? என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, சிங்கள இராணுவ கடற்படையினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிற ஒரு கப்பல், ஒரு போர்க்கப்பல். அந்த கப்பல்ல தான் மொத்த கடற்படை இயக்கமும் இருக்கு. அதான் இருக்குது, அதுக்குள்ள இருக்கு. அதை தகர்க்கணும். அதை தகர்க்க ஒரு தலைவன் யாரை தேர்வு செஞ்சிருக்கலாம்? ஆனால் ஒரு பெண்மகள், அவள் பேர் அங்கையர்கண்ணி. அந்த அங்கையர்கண்ணி அவள் கரும்புலியாக அவளை தேர்வு செய்யறாங்க. அப்படின்னா நெஞ்சில குண்டை கட்டிட்டு வெடிக்கணும். அவளே ஆயுதமா மாறணும். அதான் கரும்புலின்னா அவளே ஆயுதம், உயிரே ஆயுதம். அதான். அப்ப போகும்போது அவளுக்கு அந்த 2-3 நாள்ல, நாளை காலையில ஒரு கரும்புலி மரவனுக்கு இந்த நாளில், இந்த கிழமையில், இந்த தேதியில், இந்த நேரத்தில் நான் சாக போகிறேன் என்பது தெரியும். ஆனா மகிழ்ச்சியா தான் இருப்பான், எல்லாரோட பேசிட்டுப்பான், சிரிச்சிருப்பான். இந்த நொடியில நம்ம சாக போறோம்னு தெரியும். அப்படி ஒரு மகளுக்கு தெரியுது, ஒரு பெண் மகளுக்கு தெரியுது. அவள் அந்த பெரிய இலக்கை தகர்க்கணும். அதுல 3 நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வந்துருது. இந்த காய்ச்சல் அடிக்கிறதே சக தோழிகளுக்கோ போராளிகளுக்கோ சொல்லிட்டா அன்னைக்கு தகவல் போயிடும். ஒரு உடம்பு முடியலன்னா அன்னை நம்மளை பின்னடைய வச்சுட்டு வேற ஆளை தேர்வு பண்ணிடுவாருன்ட்டு அதை விட்டு கொடுக்காம, அதை சொல்லாமல், தன் உடல் நிலை சரியில்லாதன்னு சொல்லாமல் அந்த மகளை அப்படியே வச்சு அந்த உடல் அந்த காய்ச்சல் அடிக்கிறதோட அவ அதிகாலையில பயணப்படுறா. போய் அந்த தாக்குதலுக்கு ஒரு மாலையில கிளம்பி எல்லாரும் போய் இரவுல என்ன இருக்கு நாங்க ஆவணப்படம் வச்சு வெளியிட்டோம். பயணம் அனுப்பி வைக்கிறாங்க. தன்னுடைய சகாக்கள் எல்லாம் போய் ஒரே மகள் 36 கிலோமீட்டர் ஒரு கடுங்குளிர் கடலுக்குள்ள தனி மகளா, ஒரு பெண்மகள், ஒரே மகள் அந்த குளிர்ந்த அடர்ந்த
குளிருக்குள்ள ஆழ்கடல் நீஞ்சி நீஞ்சி போறா. 36 கிலோமீட்டரை 13 மணி நேரங்கள் ஒரே மகள் தனியாக நீஞ்சி போய் இந்த இரவு முடிஞ்ச அடுத்த பகல் தொடங்குற இந்த 12 மணிக்கு நடு உள்ள போய் அந்த கப்பல்ல போய் நின்று நடு கப்பலை அடிச்சு தகர்த்து எரிஞ்சா பாரு. உலகம் திரும்பாச்சு. ஒரு மகள், ஒரு பெண் மகள். குலதெய்வம் எப்படி உருவாகுதே? இப்படிதான். அந்த மகள் அங்கையர்க்கண்ணிதான் தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் குலதெய்வமாக மாறி நிற்கிறான்னா அதுதான். அப்படிதான் எங்க குலதெய்வம் ஒன்னும். அதனால பெண்ணுனால் இது முடியாது என்று சொல்வது ரொம்ப கடினம். ரொம்ப அப்படி சொல்லிட்டு போக முடியாது. அதனால இந்த தமிழ் சமூகம் பெண்களை பெரிதும் போற்றிய ஒரு சமூகம், பெரிதும் போற்றிய சமூகம். பெண்ணை இதுவரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அம்மா, தாயே, தெய்வமே, அப்படிதான் இன்னைக்கு நம்ம வீடுகள்ல கூப்பிடுறது அப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இன்னும் கூப்பிடுவோம். ராசாத்தி, கண்ணு, அம்மா, என் தெய்வமே, என் தாயே, அப்படிதான் கூப்பிடுவோம். அப்படித்தான் இதுவரை நம்ம வீடுகள்ல எல்லாரும் அப்படி கூப்பிடுறது வழக்கம் இருக்கு. அது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றார் என்றால் அது சும்மா அல்ல. அப்படி வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் எங்களுக்கான வரலாற்றை நாங்களே மீட்டுருவாக்கம் செய்கிற, மறுபதிப்பு செய்கிற பணியை செய்கிறோம். அதில் ஒன்றுதான் என்னுடைய தம்பி கிட்டு போன்ற திறமைமிக்க திரைக்கலைஞர்கள் செய்து வருகிற சிறிய சிறிய முயற்சி. இன்னைக்கெல்லாம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தா அதுதான் நம்ம சோழ வரலாறுன்னு நினைச்சிருக்கு. அது ஒரு புதினம், அது ஒரு நாவல், அது ஒரு சுவரா, ஒரு திரைக்கதையா அது ரசிக்கத்தக்க சொல்லப்பட்டது. உண்மையான வரலாறு அது ஒண்ணும் இல்லையே. ஆதித்ய கரிகால என்ன தற்கொலை பண்ணி செத்து போட்டான்னு ஒரு கதை, காதல் தொழில செத்து போனான்னு வருது. சரி, என்ன பண்றது? அது அப்ப உலகெங்கும் ஒவ்வொரு இனத்தையும் வரலாறு தான் வழி நடத்துது. அப்ப என் இன வரலாறு தான் என்னை வழி நடத்தணும். ஆனால் எனக்கு ஒன்று வரலாறு இல்லை. அப்ப அதுதான் இங்க இருக்கிற தடுமாற்றத்துக்கு காரணம். அதுதான் உங்களுக்கே தெரியும். தமிழருடைய அரசியல் வரலாறுன்னா இதுதான் இருக்குது, இதுதான் இருக்குது. அதை பேச மாட்டாங்க. நீங்க அதை சொல்லவே மாட்டாங்க. ஆக பெரும் மேதைகள், அறிஞர்கள் வாழ்ந்த நிலம் இது. ஜீவானந்தம், சிங்காரவேலரை தாண்டி இங்க வேணுமா? அயோத்திதாரசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராசாவோட தலைவர்கள் உங்களுக்கு வேணுமா? இல்லது அவங்களாம் தலைவரா தெரியலையா? பெரும் பெரும் மேதைகள் வாழ்ந்திருக்காங்க இந்த நிலத்தில். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு வாழ்ந்து மறந்திருக்கான். கக்கன் தாத்தா காமராஜர், தாத்தா கக்கன், தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர், எவ்வளவு பெரிய மேதைகள் இந்த நிலத்தில் இருந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த வரலாறுலாம் புறக்கணிக்கப்பட்டு தமிழனுக்கு எவன் தலைவனா வந்தாலும் சாதி மதத்துக்குள் தள்ளுவான். தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அவனை அப்படியே தலைவனாக ஏற்றுக்கொண்டாடுவான். இது ஒரு நோய், இது ஒரு நோய். சீமான் வந்தா என்ன ஆளுக, அதுதானே என்ன ஆளுக, நம்ம ஆளுகளா? என்னையே கேட்டான் தோல் மேல கைவிட்டு, நீங்க என்ன ஆளுகன்னு. நான் அப்படியே, நான் சித்தாளுக, உங்க வீட்டுல ஒரு பூச்சி வேலை இருந்தா சொல்லுங்க, பூச்சிட்டு போறேன். அது தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருப்பான். விசாரிப்பு எப்படி விசாரிப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த ஊரும்? ராமநாதபுரம், சிவகங்கையில எந்த ஊரு? அப்பா என்ன வேலை பாக்குறாப்புல? அப்ப அவன் சொந்தக்காரன், அவன் சாதிக்காரன் பேரவர்னு சொல்லி அவர் உங்களுக்கு என்ன வேணுமா? இவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நான் என்ன ஆளுகன்னு சொல்லிடணும். ஏன்னா இந்த சாதி தாங்க, என்னங்க உங்க பிரச்சனை? நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு இல்லையே. எப்படி இருக்கு புரியுதா? இது தண்ணின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த ஒரு சமூகம். காப்பா அரவாணன் ஐயா, அவரை யாருன்னு கேட்டுறாதீங்க. என்னடா புதுசா ஏதோ காப்பா அரவாணன்னு கதை விடுறான்றாதீங்க. ஏன்னா திராவிடன் கதை விடுவான் எங்க வரலாறு, நாங்க வரலாறு சொல்லுவோம் அவனுக்கு கதை. அப்ப அதுல அவர் என்ன சொல்றார்? இந்த தமிழன் வீழ்ந்ததுக்கு தமிழன் ஏன் அடிமையானான்? அந்த புத்தகத்தை தமிழ் இளம் தலைமுறையினர், என் உயிரினும் இனி உடன் பிறந்தார்கள், ஒவ்வொருத்தனும் படிக்கணும். சின்ன புத்தகம் தான். அதுல என்ன சொல்றாரு? தமிழனுக்கு இந்த அடிமையானதுக்கு முதல் காரணம் போர்க்குணம் இன்மை. அதுக்காகவே சொல்றாரு, முதலில் பண்பட்ட இனம் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிற. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும். எப்படின்னு கேளுங்க. இப்ப 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 இவர் சண்டை, ஏப்பா
எதுக்கு அங்க காலி பயிலோட போய் சண்டை போட்டுக்கணும், வாப்பா நமக்கு அதுவாப்பா தரோம். இங்கதான் அது இதாக இருக்கு. எதுக்குப்பா பிரச்சனை, எதுக்குப்பா வம்பு, எதுக்குப்பா பிரச்சனை? அது நமக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே அதான் பிரச்சனையாயிருக்கு. எதுக்கு பிரச்சனை என்பதுதான் பிரச்சனை. அப்ப அங்க போர்க்குணம் அற்று போனது, போர்க்குணம் அற்று போனது ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது, இந்த இழிவான சிந்தனை. பிறகு தாழ்வு மனப்பான்மை, தன்னின பகை, இது ரொம்ப முக்கியம், இதை நீங்க கவனிச்சுக்கணும். அந்த வார்த்தையை போடுறார், தன்னின பகை. தன்னின பகை என்னது? படையாட்சியை நான் வேட்பாளரை போட்டாங்க, பறையன் ஓட்டு போட மாட்டாங்க. பறையனை போட்டாங்க, படையாட்சி போட மாட்டாங்க. தேவர் என்னுடைய வேட்பாளர், தேவேந்திரர் ஓட்டு கிடையாதுங்க. தேவேந்திரர் என்னுடைய வேட்பாளர், தேவர் ஓட்டு கிடையாதுங்க. இதனால சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். சிந்திய ரத்தத்தை குடித்த ஓநாய்களுக்கு அதிகாரம். இவன் சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை ஓட்டு வீழ்ந்தான். தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம். எந்த அரசியல் அதிகாரமும் இவனுக்கு வராம போனதுக்கு காரணம் இதுதான். கடைசியா ஒண்ணு சொல்றாரு, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. 4 மயக்கம். 1 சாதி மயக்கம், 2வது மத மயக்கம், அடுத்தது சாராய மயக்கம், அதுக்கப்புறம் திரை மயக்கம். இந்த சாராய மயக்கம் திரை மயக்கத்தை தெளிவுபடுத்திட முடியும். ஆனால் இந்த சாதி மத மயக்கம் இருக்குல்ல, செத்து பாடையில போனாலும் வர, செத்து புதைச்சாலும் ஆறுமுக நாடாருன்னு எழுதி வைப்பான். சமாதியில எழுதி வைப்பான்ல, சுப்பிரமணிய தேவை எழுதி வைப்பான், எழுதி வைப்பான். என்ன சிரிக்கிறிய, போய் சொல்றேன்னா போமா சுடுகாட்டுக்கு. அததான் சொல்றாடே, கல்லு சாராயம் குடிச்சு படுத்தா கூட படுத்து எந்திரிச்சா போத தெளிஞ்சிரும்டா. இந்த சாதி மதம் செத்தாலும் கர்மம் போகாது, மத்ததெல்லாம் குடிச்சாத்தான் போத ஏறும், சாதி மதமும் சொன்னாலே ஏறிடும்ன்ற. இப்ப இந்த போதை, இன்னொரு போதை உங்களுக்கு தெரியுது, இந்த திரை கவர்ச்சி, திரை மயக்கம். திரை மயக்கம் பேராபத்தானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல், மதம் ஒரு அரசியல். நமக்கு இருக்கிற புரிதல் என்ன, அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்கும்ங்கிறத நம்ம மறந்துடும். சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறதையும் நம்ம மறந்துடும். இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பதுதான் பேராபத்தா இருக்கு. ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர், குறிப்பாக உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டரா இருக்க ஒரு தலைவர், மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை அப்படின்னு பேசியிருக்கணும். இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு பேசியிருக்கணும். அப்ப இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது அங்க எங்க தேச ஒற்றுமை இருக்கும்? அது எப்படி இருக்குது? அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது பத்தியா? இதுதான் பிரச்சனை. இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம் தான் நம்மகிட்ட இருக்குது, அதுதான் புரட்சி. கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல், ஐயோ லஞ்சம், ஐயோ கொலை, ஐயோ கொள்ளை, ஐயோ சாராயம், ஐயோ நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டிருக்கோம்? நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்ற படை வீரன் செத்து உயிர் வந்தான். உயிரற்ற உடல் வருது. எத்தனை கோடி, எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்திருக்கு? யாராவது நெஞ்ச தொட்டுச்சு? யாராவது சொல், யாராவது சொல். இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில நின்று செத்து வந்தான். மத்திய அரசு 1 கோடி அறிவிச்சது, 2 கோடி அறிவிச்சது, முடியாதா? மாநில அரசு கொடுத்தது. ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா 1 கோடி அந்த நிறுவனம், 1 கோடி இந்த மாநில அரசு, 1 கோடி அந்த அரசு என்றா. அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்திருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காட்சி வித்து பல லட்சங்களை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளியின் லாப தேவை, ஒருத்தன் போதை, இதுல செத்து விழுந்தவனுக்கு 10 லட்சம் மக்கள் காசுல கொடுக்கப்படுது. ஆனா நாட்டை காப்பாத்த எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம் கூட யாராவது சொல்லுங்க. நான் ராணுவத்துக்கு போய் செத்தேன்னா
நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பாதுகாக்கும்ங்கிற எண்ணம் வராத போது எவன்டா நாட்டு ராணுவத்தில் வந்து சேருவான்? எவன் சேருவான்? அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும்? நாட்டுப்பற்று எப்படி வரும்? நாட்டுக்காக செத்தவன் மீதே நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும்? சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும்? எப்படி? எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல கோவப்படல, இந்த இடத்துல கேள்வி வரல. ஏன் இப்படி நடக்குது? கேள்வி வரல. ஏன்னா குப்பையை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீங்கன்னா அப்ப எதை நீ வச்சுப்ப? 1 கிலோ குப்பை 1 கிலோ குப்பை வரல 12 ரூபாயாங்க. யாராவது சொல்லுங்க, எல்லாம் படிச்சவங்க தானே இருக்கீங்க. 1 கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாயா? ஒரு கழிவறை கழுவி முடிக்க 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு ஒரு கக்கூசு கழுவிக்கலாங்க உங்க வீட்டுல? நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். நம்ம பாட்டன் தாத்தன் சொல்றான்ல, ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது நடந்துதான் இருக்குது. அண்ணா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்ப திருடனா நம்ம பார்த்தா அவன் திருந்தல, இப்ப நம்ம திருத்தணும். அவன் தான் திருந்தலையே, 1 வருஷம் 2 வருஷம் 60 வருஷம் திருடுறான். அவன் திருந்தலையே. அப்ப என்ன பண்ணணும்? திருத்தணும். யார் திருத்தணும்? நாம தான். என்ன பண்ணணும்? உங்க கையால என்ன பண்ணணும்? ஒரே ஒரு அழுத்தணும். என்னது? ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான். அது தெரியல. அவங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்கெல்லாம் அதிகாரம் அது நாம கொடுத்ததுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்ம போட்ட ஒத்த ஓட்டுல வந்த வலிமைதான் அதுன்னு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? அதுதான் முக்கியம். அப்ப அங்கதான் மாறுதல். அதுதான் அண்ணல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குறாங்கிறார். நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க. நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும். நான் 6 மாசத்துல தேர்தல் வருது, அப்பவாவது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். என்ன ஐயாமனே? நானும் எங்க ஐயா மையனும், எனக்கு ஐயா மையம், அவருக்கு நான் எப்பவுமே அராஜகம் தான். நாங்க உங்களுக்கு தெரியும், எங்க அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் எங்க அப்பா. அவங்க எப்பவும் என்னை மகனே ஐயான்னு தான் அழைப்பாங்க, மகனேன்னு அழைப்பாங்க. நான் ஏதாவது கேட்டா வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படிதான் சொல்லுவாங்க. வாழ்க தமிழுடன். எப்பவுமே வைக்கும்போது ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க. அப்படி எங்களை தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பாவுடைய அன்பு மகன் எங்க ஐயா மகன் சுகா அவர்கள். பெரிய அறிஞர், அமைதியா இருப்பாரு, பெரிய எழுத்தாளர், பெரிய ஆற்றலாளர், பெரிய திரைக்கதை. அது அந்த என்னன்னா, எங்க அப்பா இளையராஜாவுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா பாடி காட்டினா போதும். நீ பாடாத நான் செய்யறேன்றாங்க. எங்க அப்பாவுக்கு முன்னாடி பாடி காட்டணும்னா நீங்க என்ன நினைச்சீங்க, நான் பாடி காட்டுவேன், பாடுவேன். ஒரு தடவை என்னை கூட என் முன்னாடி நீ பாடி காட்டுறாங்க. அப்பா நான் சொல்லிட்டு தானே பாடினேன். என்ன தெரியுமா அதுல அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னா நல்லா இருக்காப்பா, நான் பாடிடுவேன். இல்லடா நீ என் முன்னாடி பாடி, உங்க முன்னாடிதான் பாடி காட்ட முடியும். அது ஏன் அவர் பாடும்போது ஒரு கோவம் அதுன்னா, ஒரு சுதி சுத்தமா பாடுவாரு, இசை தெரியும், எனக்கு தெரியாது. அதனால அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சிருப்பாரு, நான் ஒண்ணு பாடி விடுவேன். அதுல டே தயவு செய்து பாடாரா, நீ என்ன சொல்றியோ செஞ்சிருந்தா. அது மாதிரி அவ்வளவு ஒரு இது. எங்க ஐயாமை சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் முத மேடையில எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கத்துக் கொடுக்கல. 5 வயசுல எப்படி எல்லாம் மேடையில ஏறி பேசணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கல. எப்படி சண்டை போடணும்னு தான் 5 வயசா இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கத்துக்க சொன்னாங்க. அப்புறம் 10ஆவது படிக்கும்போது கராத்தே வகுப்புல போய் சேர்த்து விட்டாங்க. முதல்ல சண்டை தான் கத்துக்கிட்டேன், அப்புறம் தான் பேச கத்துக்கிட்டோம். மேடையில பேசும்போது ஒருத்தன் குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கத்துக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துருது. அவங்க எல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் அடிக்கடியில ஈடுபட்டு இனிமேல் சிறைக்கு போறேன்னு சிறையில இருந்து வந்துதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்.
அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க, நானே போய் அடிப்பேன். அதான் அதெல்லாம் தம்பி. ஏன்னா நான் இங்க இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மாவெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. தான் செத்தாலும் சரி, தன் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன், என் இனத்தின் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன். சும்மா போய் இதெல்லாம் கிடையாது. இப்போ எங்க ஐயா பரிணாமன் பாடலை நினைவுபடுத்தினாங்க. என் தம்பி எசைக்கு காரணம் கூட அண்ணன் பாடினாங்க. இதுதான் வேலை. சமைப்போம், சாப்பிடுவோம், டப்பாவை கவிக்கி வச்சு தாளம் போட்டுக்கிட்டு மாறி மாறி நாங்கள் பாடுவோம். அந்த பாட்டை நம்ம கம்யூனிஸ்ட கட்சிகளில் நாங்கள் பயணிக்கும் போது நம்ம தோழர்கள் பாடினதான் ஐயா பரிணாமன் பாடல். குறிப்பாக என்னுடைய தம்பிகள் ரொம்ப நல்லா பாடுவாங்க. இது ஆனால் அது என்ன நான் விட்டுட்டேன். அப்புறம்னா 10 தலை ராவணனே ஒத்த தலை ராம வென்றான்னு வருது. அம்மாவுக்கு புரிதல் வரும்போது 10 தலை கிடையாது, அதுவும் வரலாற்று திரிவுதான். கலை 10ல் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை. அதுதான் அந்த கலை 10 தலை 10 பின்னாடி வந்த மாதிரி தான். ஒருத்தர் 10 தலையோட பிறக்க முடியுமான்னு பாருங்க. அதுல இன்னும் கோவம் வரும் பாருங்க. அந்த ஜண்டுபாம் விளம்பரத்துக்கு அப்படியே வந்து பலே ராவணா ஜண்டுபாம், நான் வர்றதுக்குள்ள ஓடி போயிருங்களா கொண்டே வருவேன். அவன் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் கொண்டவன். அத போய் தலைவத்தாக்கி ஒத்தத்தலை ராம வென்றான்னு போட்டான். அதுல மொத்தத்துல வீரம் வேணும்னதுல நான் ஒத்துக்கிறேன். அது ஒத்துக்கிறேன். அந்த பாடல் அதை விட்டுற போறேன். ஆனால் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக அழகுற நெறியாளி செய்த அன்பு தங்கை கவிதா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அவங்க ஊடகத்துறையிலையும் பணியாற்றி கொண்டு இது எங்க ஐயாமையும் சொன்னாரு, அவங்க தமிழ் நல்லா உச்சரித்து பேசுறாங்கன்னு. ஏன்னா நாங்க தேட வேண்டியது இருக்கு, யாரு தமிழ் நல்லா பேசுறா. இல்ல லைஃப்ல சொல்ல வேண்டியது இல்ல, வாழ்க்கையில வாழ்வுல இருக்கு, சொல்லு இருக்கு. எல்லா சொற்களுக்கும் நமக்கு உயிர் சொற்கள், வேர் சொற்கள் கணக்கில்லாம இருக்கு. பயன்படுத்தணும், கொஞ்சம் பயன்படுத்தணும். அதுதான் நம்ம சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. யாரு மேலே எங்களுக்கு கோபம் இல்லை. தாய்மொழியை பேச தெரியாத இனம் வந்து வாழாது. அதனால அது அந்த வருத்தம் தான் எங்களுக்கு. அது ஒண்ணும் இல்லை. தங்கை எப்படி பேசுனதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. என்ன தமிழ் பேசுனா படிக்க தெரியாத பிள்ளைன்னு நினைச்சிருவாங்க. நான் பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கையெழுத்து நினைவு கையொப்பம் வாங்க வரும்போது நான் தமிழ்ல கையெழுத்திட்டேன் அன்புடன். சினேகா அவர்கள் வந்து ஆங்கிலத்துல கையெழுத்திட்டாங்க. நான் கேட்டேன் அப்படின்னு. ஐயா நான் வந்து தமிழ்ல தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை தமிழ்ல போட்டபோது ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. போகும்போது தமிழ்ல கையெழுத்து போடுறாங்க, இந்த இவங்க படிக்கல பொருக்குன்னு. அது தமிழ்ல கையெழுத்து போட்டா படிக்கலன்னு நினைச்சுக்கிறான். அப்ப படிக்கல, பள்ளிக்கூடம் போல அவருக்கு தமிழ்லே பேசிட்டுக்கிறான்னு நினைக்கிறான். அதனால அந்த பாடல் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறத. இப்ப யாரும் அந்த பாடுறது இல்ல. அந்த பாடல்ல 10 தலை ராவணன ஒத்த தலை ராம வென்றான். இந்த பாட்டை நானும் எங்க மாமா சவுந்தர அவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை இந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க. தாளம் போட்டு நாங்க பாடுவோம். 10 தலை ராவணன ஒத்த தலை ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம, சத்தியத்தை ஒத்துக்காம, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. 10 தலை ராவணன ஒத்த தலை ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம, சத்தியத்தை ஒத்துக்காம, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டத திங்கிறமே சுடலமாடா. நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. இது அந்த
பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினது. அது ரொம்ப முற்போக்கான பாடல். அந்த வரியை தவிர மத்தெல்லாம் நமக்கு உடன்பாடு. இப்ப இருந்தா கூட ஐயா மாத்தி அதை கொடுப்பாங்க. அது அப்ப அது எவ்வளவோ பாடல்கள், எவ்வளவோ சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் தோன்றி என்னென்னமோ எங்க தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி முன்பு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், புத்தன் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தெரியல. அது மாதிரிதான் இப்ப நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியா கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். அதுக்கு என்னுடைய தம்பி கிட்டவர்கள் எழுதி இயக்கி என்னுடைய ஆறுயிர் இளவல் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரிச்சிருக்கிற இந்த ஆட்சி படம் ஒரு சிறிய முயற்சியா இருக்கும். அது சொல்றா, புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படிங்கிறான். ஒரு தீக்குச்சி உரசி போடணுங்கிறதுக்காக காய்ந்த சருகா காத்து கிடக்குதுங்கிறான். அப்படி உரசி போடுற ஒரு தீக்குச்சியா என் தம்பி கிட்டுவனுடைய ஆட்சி படைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன். இந்த நிகழ்விலே இவ்வளவு தூரம் பங்கெடுத்து விழாவை சிறப்பித்திருக்கிற என் அருமைக்குரிய உறவுகள், என் அன்பு சொந்தங்கள், மதிப்புமிக்க ஊடக உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.